Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Exercise 11. Compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. இதில் 1/1/2018 இது வந்து previous year amount. 31/12/2018 இது current year. அதாவது 2018 தான் நம்ம current year. 1/1/2018ன்றது 2017ஓட க்ளோசிங் பேலன்ஸை இங்கே 1/1/2018 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 2017 அமௌண்ட்டு, ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டு. இது வந்து கரண்ட் இயர் அமௌண்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அவுட்ஸ்டாண்டிங் வந்து 3000, 2018 அவுட்ஸ்டாண்டிங் 5000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ட் 4000. 2017 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்டு 4000 கொடுத்துருக்குறாங்க. 2017 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு அப்படின்னா இந்த 4000 2018ஓட அமௌண்ட்டை 2017 ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது 2018 கரண்ட் இயர் அமௌண்ட், இது 2017 ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு. ஸோ இது வந்து 2000 கரண்ட் இயர் அமௌண்ட்டாக வரணும். அது அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 7000 அப்படிங்கிறது சப்ஸ்குவெண்ட் இயர் சந்தாவை கரண்ட் இயரில் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு முன்கூட்டி பெற்றிருக்கிறோம். சப்ஸ்குவெண்ட் இயர் சந்தா முன்கூட்டி பெற்றது 7000. கரண்ட் இயர் அமௌண்ட்டை ப்ரீவியஸ் இயரில் முன்கூட்டி பெற்றது 4000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டூரிங் தி இயர் 2018 45,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போது இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையோ இல்லை ஃபைனல் அக்கௌண்ட்லையோ எப்படி வரும்னு கேட்கல, கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷனாக எவ்வளோ இன்கம் வந்தது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ஒன்லி கால்குலேஷன் தான் அதை பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இன்னர் காலம் அவுட்டர் காலம் எழுதிடுறோம். பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டூரிங் த இயர் 2018 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 45,000 எழுதிடுறோம். 45,000 எழுதிட்டு ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2018 இன் 2017. 2018ஆம் ஆண்டு சந்தாவை 2017 ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு இந்த 4000 இருக்குது இல்லையா, இந்த 4000 2017 அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது 2018ஓட அமௌண்ட். அது ஸோ 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷனை 2017 அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நாம் 2018 கரண்ட் இயருக்கு கொண்டு வந்துடணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2018 இன் 2017 அப்படிங்கிறத நாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 4000 ஆட் பண்ணுற அமௌண்ட்டில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018. கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் இது ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங், இது கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த 5000 வந்து கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தா, இந்த நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தாவும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018 வந்து இந்த 5000 இருக்கு இல்லையா, அந்த 5000 ஆட் பண்ணணும். இப்போது 4000ஐயும் 5000ஐயும் ஆட் பண்ணால் 9000 வருது. இப்போ 45,000ஐயும் 9000ஐயும் ஆட் பண்ணால் 54,000 வருது. இப்போ இதிலேருந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் 2017, அதாவது இந்த அவுட்ஸ்டாண்டிங் 2017 அவுட்ஸ்டாண்டிங் 3000 இருக்குது இல்லையா,
அதை இப்போ 2018 ரிசீவ் பண்ணியிருக்கு, இதில் அடங்கியிருக்குது. ப்ரீவியஸ் இயர் சந்தா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 இருந்தது, இப்போது இந்த 45,000 இருக்குது. ஸோ அதை லெஸ் பண்ணிடணும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், அப்போ இந்த 3,000 லெஸ் பண்ணிடுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் 2017, அப்போ 3,000 லெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் 2018. இப்போ இங்கே 7,000 இருக்கு இல்லையா, அந்த 7,000 வந்து 2019 சந்தா, சப்ஸ்குவெண்ட் இயர் சந்தா. இங்கே நாம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்டு இன் 2018. 2019 சப்ஸ்கிரிப்ஷனை 2018 7,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதையும் லெஸ் பண்ணிடணும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்டு இன் 2018, அந்த 7,000 நாம் லெஸ் பண்ணணும். இப்போ 3,000 7,000 ரெண்டும் லெஸ் பண்ணணும். அப்போ அது வந்து 10,000 நாம் இங்கே எழுதணும். இப்போ 54,000 இந்த 10,000 லெஸ் பண்ணால் 44,000 கிடைக்கும். ஸோ இந்த 44,000 தான் வந்து ஆன்சர். அதாவது இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 வந்து 44,000 ஆன்சராக எழுதிடுறோம்.